சாவகச்சேரி நகரசபை உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரை பதவியிலிருந்து நீக்கிய வடமாகாண ஆளுநரின் தீர்மானத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகள் கடந்த மாதம் நிறைவடைந்த நிலையில் இம்மாதம் 5ஆம் திகதி தீர்ப்புக்காக யாழ் மேல் நீதிமன்றத்தில் திகதியிடப்பட்டிருந்தது. எனினும் அன்றைய தினம் வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி தீர்ப்புக்காக இன்று வரை வழக்கினை ஒத்திவைத்தார். அதனைத் தொடர்ந்து வழக்கின் தீர்ப்பு இன்று யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது. இதற்கமைய வடமாகாண ஆளுநரால் சாவகச்சேரி நகரசபையின் உபதவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரினை பதவியிலிருந்து நீக்கியும் அவரின் உறுப்பினர் பதவியினை வரிதாக்கியும் பிறப்பிக்கப்பட்ட வர்த்தமானி சரியென ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதுடன் அதனை எதிர்த்து கிஷோர் தரப்பினால் மேல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட எழுத்தாணை மனுவினை தள்ளுபடி செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. எங்களுடைய எழுத்தாணை மனுவை தள்ளுபடி செய்து ஆளுநர் வெளியிட்ட அந்த வர்த்தமானியை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அந்த எழுத்தாணை மனு மீதான வழக்கை தள்ளுபடி செய்து இன்றைக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றம் கட்டளை வழங்கியுள்ளது. நாங்கள் இதற்கு எதிராக கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே நாங்கள் உடனடியாக வழக்கு தாக்கல் செய்ய உள்ளோம்.